சசிகலா என்ன செய்ய போறாங்க? அதே மாரி ராமதாஸ் என்ன செய்ய போறாரு? அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்த நிலையில தான் இப்போ சசிகலா வந்து தைலாபுரம் போயி ராமதாஸ பார்த்து பேசுனாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்ததில்ல. இப்ப ராமதாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நாங்க 2 பேரும் சேர்ந்து நாங்க இந்த தேர்தல்ல 234 தொகுதி இல்லாம பாண்டிச்சேரியும் சேர்த்து நாங்க நிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென்னந்தோப்பு சின்னம் சசிகலா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தென்னந்தோப்பு சின்னத்தை ராமதாசும் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம். சசிகலா கேண்டிடேட் போடுவாங்க. அந்த இடங்கள்ல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவார் சசிகலா. 2000லேருந்து ஒரு 10,000 வாக்குகளை கண்டிப்பா சசிகலா பிரிப்பார் அப்படிங்கிறதா கருதப்படுது. அது வந்து அவங்க ஸ்பாய்லரா இருப்பாங்க அமமுகவுக்கும் அதிமுகவுக்கும். 2 பேருமே ஒரே ஒரு விஷயத்தை வச்சு தான் அரசியல் பண்ண போறாங்க. துரோக அரசியல். நாங்கள் வீழ்த்தப்பட்டுட்டோம், நியாயம் கேட்டு வர்றோம், இவங்கள விடாதீங்க, இவங்க 2 துரோகிகள்னு ராமதாஸ் தன்னுடைய மகனான பாமக வேட்பாளர்களுக்கு எதிராக அவர் இறங்கி பிரச்சாரம் பண்ணுவார். சசிகலா அதிமுக மற்றும் அமமுக வேட்பாளர்களுக்கு எதிராக அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் யார் இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ சட்டமன்ற தேர்தல் 2026 வருகிற ஏப்ரல் 23 நடக்கவிருக்கு. இந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் ரொம்ப சூடு பிடிச்சதான் போயிட்டு இருக்கு. 4 முனை போட்டியாகத்தான் இருக்குங்கிற நிலைப்பாட்டில் இப்போ சசிகலா அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சு அதில் ராமதாஸ் அவர்களையும் கூட்டணி சேர்த்து தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி 2 இடத்துலையும் நாங்கள் கூட்டணி அமைச்சு நாங்கள் போட்டியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க சார் இந்த கூட்டணியை? இல்லை, அதாவது சாதாரணமாக பெரிய வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, ஏற்கனவே பலம் வாய்ந்த திமுக கூட்டணி, அடுத்த கட்டத்தில் அதிமுக கூட்டணி, அப்புறம் தாவேகா தனித்து போட்டி, அப்புறம் நாம் தமிழர் அணி அப்படின்னு ஒரு 4 முனை போட்டி இருந்த நிலையில தான் இப்போ 2 நாட்களுக்கு முன்பு தைலாபுரத்தில் உள்ள ராமதாஸுடைய வீட்டுக்கு போன சசிகலா அங்கே விருந்தெல்லாம். சசிகலா கடந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்பு புதிய கட்சி ஒன்று ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்களேன். புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கட்சி வந்து ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, டிவிகேயோட சேர போறாங்க. அதாவது ராமதாஸும் அதே மாதிரி டிவிகேவுக்கு போக போறாரு, அவங்க 2 பேரும் கூட்டணி வைக்க போறாங்கன்னு ஒரு டாக் ஓடிட்டு இருந்தது. பட் ஆனால் விஜய் வந்து பெரிய கட்சிகள்னா பரவாயில்ல, சிறிய சிறிய கட்சிகளோட நாங்கள் கூட்டணி வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு தவிர்த்துட்டார். வேறு வழி இல்லாமல் இப்போ சசிகலா என்ன செய்ய போகிறாங்க, அதே மாதிரி ராமதாஸ் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்த நிலையில தான் இப்போது சசிகலா வந்து தைலாபுரம் போய் ராமதாஸை பார்த்து பேசினாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்ததில்ல. இப்போ ராமதாஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நாங்கள் இந்த தேர்தலில் 234 தொகுதி இல்லாமல் பாண்டிச்சேரியும் சேர்த்து நாங்கள் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அணி எப்படி இருக்கும், பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ராமதாஸுக்கு வட மாவட்டங்களில் பாமக இப்போதைக்கு அன்புமணிகிட்ட இருந்தாலும் கூட நிர்வாகிகள்லாம் அவர்கிட்ட தான் இருக்காங்க, சின்னம் அவர்கிட்ட தான் இருக்குது, கட்சி அவர்கிட்ட தான் இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற பேனரும் அவர்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் ராமதாஸ்கிட்ட தனி கட்சி ஆரம்பிக்கல அவர். ஆனாலும் கூட அவர் வந்து வன்னியர்களுக்கான அடையாளம் ராமதாஸ் தான். நீ அன்புமணியா ராமதாஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் தான். காரணம்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கிராமங்களில் பயணம் செய்தவர் அவர். வன்னியர் சங்கம் அப்படின்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் அரசியல் கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஆரம்பித்து பெரிய அவர் ஒரு பெரிய வரலாறு தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் இந்த தேர்தலுக்கு முன்பு நடந்த சில விஷயங்களில் அன்புமணியால் புறக்கணிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு அப்படியே கிட்டத்தட்ட ஒதுங்கி இருக்கிறார். அவருடைய ஆதரவாளர்கள்லாம் தனியே ஒதுங்கி இருக்கிறாங்க. அதுதான் ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி சசிகலா அவங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்க தான் கிட்டத்தட்ட 2016 தேர்தல், அந்த தேர்தலில் வந்து யார் முதல்வர் அப்படின்னு ஜெயலலிதா மறைவுக்கு பின் யார் முதல்வர்னு எடப்பாடி பழனிசாமியை வந்து முதல்வர் ஆக்கிட்டு போனாங்க. பட் அவங்களும் தூக்கி எறியப்பட்டார். அவங்களும் இன்னைக்கு அரசியலில் கிட்டத்தட்ட அவர் வந்து அவங்களும் ஒரு தத்தரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி உறவினராக இருந்த தினகரனை அவங்க தான் அதிமுக கொண்டு வந்தாங்க.
ஒரு அமமுக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாமே அவங்க தான் உதவி பண்ணாங்கன்னு வச்சுக்கங்களேன். பட் அவரு டிடிவியும் சசிகலாவை புறக்கணிச்சுட்டு அவரும் போனதுனால, அவங்களும் ஒரு விரக்தியில இருக்கிறாங்க. இப்ப அவங்க ம். 2 பேரும் சேர்ந்து இந்த தேர்தல்ல கூட்டணி அமைச்சு போட்டியிட போறாங்க அப்படிங்கிறது தான் தகவல். இந்த திமுக, அதிமுகவை தாண்டி சசிகலா அண்ட் ராமதாஸுடைய கூட்டணி எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னா, கண்டிப்பா வெற்றிக்கான வாய்ப்பு இல்லை. அப்படிதான் நம்ம சொல்லணும். ஆனால் குறிப்பிட்ட தொகுதிகளில் அவங்களுக்கு கண்டிப்பா அதிமுக, அமமுக, பாமக அந்த கூட்டணியை வந்து ஒரு ஸ்பாய்லரா இருப்பாங்க. அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தேர்தலுடைய வல்லுனர்களுடைய ஒரு ப்ரொசெப்ஷனா அவங்க தான் இப்போ அவங்க அவங்க தான் நினைக்கிறாங்க. கண்டிப்பா வந்து ராமதாஸ் வட மாவட்டங்கள்ல ஒரு பெரிய செல்வாக்கான தலைவரா இருந்தவர். இப்ப அன்புமணி இருந்தாலும் கூட நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆரம்பிச்சு செங்கல்பட்டு வரைக்கும் பாமகவுடைய பெல்ட் அது. என்ன வன்னியர்களுடைய பெல்ட். அந்த பெல்ட்ல கண்டிப்பா அவர் வந்து போட்டியிடுவார். போட்டியிடும் பட்சத்தில் எந்த சின்னத்தில போட்டியிடுவார்? ஏன்னா அவர் தனி கட்சி ஆரம்பிக்கல. ம். அவர் சுயேட்சையா தான் இருக்கார். இந்த நிலைமையில இப்ப இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒருவேளை சசிகலாவோட சேர்ந்து அவங்க தென்னந்தோப்பு சின்னம் சசிகலா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தென்னந்தோப்பு சின்னத்தை ச ராமதாசும் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா ம். இவரு கேண்டிடேட் போட்டாருன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு சின்னம் வரும். யாருக்கு? ராமதாஸுக்கு. பட் சசிகலாவுக்கு அப்படி கிடையாது. அவங்க தென்னந்தோப்பு சின்னம் கேட்டாங்கன்னா, தேர்தல் கமிஷன் குடுத்துரும். வேற யாரும் பயன்படுத்தாத ஒரு சின்னம்ங்கிறதுனால கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லிடுவாங்க. ஒரு இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா இனிமே புது கட்சி ஆரம்பிக்க முடியாது. சின்னம்லாம் வாங்க முடியாது ராமதாஸால. கண்டிப்பா அவர் வந்து சசிகலாவுடைய சின்னத்தில் தென்னந்தோப்பு சின்னத்தில தான் நிப்பார் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய பார்வையா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்போ அந்த தென்னந்தோப்பு சின்னத்தில் இருக்கும் பட்சத்தில் அவர் எப்படி இருக்கும்? வட மாவட்டங்கள்ல கண்டிப்பா அவர் போட்டியிடுவார். மினிமம் 2000 ஓட்டுகள் ஆரம்பிச்சு 10,000 வாக்குகள் அவரால் பிரிக்க முடியும் ராமதாஸால். ஓகே. அதுதான் உண்மை. ஆமா. ஏன்னா கேண்டிடேட் வேட்பாளருடைய ஒரு பலமான வேட்பாளர போட்டாருன்னு வச்சுக்கங்களேன். இன்னும் எம்எல்ஏலாம் அவர்ட்ட தான் இருக்காரு. நீ அதே மாரி கோகா மணி இருக்காங்க. அதே மாரி அருள் எம்எல்ஏலாம் ராமதாஸ் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்கலாம் நிப்பாங்க. அவருடைய ஆதரவாளர்கள் நிக்கும்போது, அன்புமணிக்கு எதிரான பிரச்சாரம் வந்து அங்க ஈடுபடும். என்னைய ஏமாத்திட்டாரு. மகன்னு நினைச்சு சில இடங்கள்ல அவருக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்ப குடுத்தா, அவரு என்னைய தூக்கி போட்டாரு. அப்படின்னு ராமதாஸ் பேசி வட மாவட்டங்கள்ல பிரச்சாரம் செய்தால், கண்டிப்பா அவர் வந்து பாமகக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பார். அப்படி பார்க்கும் பட்சத்தில் கண்டிப்பா பாமகக்கான ஆதரவாளர்கள் ஒரு பரிதாபப்படுவாங்கல்ல அவர்ட்ட. அப்படி கண்டிப்பா ஒரு வாக்குகளை அதான் நான் சொல்றேன். 2000 வாக்குகள்ல ஆரம்பித்து 10,000 வாக்குகள் வரை கூட அவரால் பிரிக்க முடியும். இந்த தேர்தலில் ஏன்னா 4 மணி போட்டிங்கிறது 5 மணி போட்டியா இருக்கு. சில இடங்கள்ல 4, 5 மணி போட்டியா இருக்கும். எல்லா இடங்கள்லயும் சொல்ல முடியாது. நீங்க வட ம். மாவட்டங்கள்லயும், தென் மாவட்டங்கள்லயும் தான் இந்த 5 முனை போட்டின்னு கருதப்படும். பட் நீங்க டெல்டாவும் கிட்டத்தட்ட அதில வரும் வச்சுக்கங்களேன். நீங்க சென்னை அங்க பெருசா இருக்க வாய்ப்பு இல்லன்னு வச்சுக்கங்களேன். அதனால நீங்க ராமதாஸ் வந்து கண்டிப்பா ஒரு ஸ்பாய்லரா இருப்பார். குறிப்பா எ அன்புமணிக்கு அன்புமணி தரப்பு பாமகவுக்கு ஒரு பெரிய ஸ்பாய்லரா இருப்பாரு. அவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார். அதுலலாம் மாற்றமே கிடையாது. அதே மாரி சசிகலா. சசிகலா என்ன பண்ணுவாங்க? தென் மாவட்டங்களையும், டெல்டாலயும் அவங்க கேண்டிடேட் போடுவாங்க. ம். அங்க போடும்போது அவங்க சொல்லுவாங்க. "எ துரோகம் யார் யார் பண்ணது? அதிமுகல எனக்கு ஏன் துரோகம் பண்ணாங்க என்னைய? ஏன் என்னைய வெளியேத்துனாங்க? நான் என்ன தப்பு செய்தேன்?" அப்படின்னு அவங்க பேசுவாங்க. "ஏன் இந்த அதிமுகவ காப்பாத்துனேன் நானு? எடப்பாடிய முதல்வரா உட்கார வச்சுட்டு போனேன்." எல்லா தொகுதிகள்லயும் அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. டெல்டாலயும் அதே மாரி பேசுவாங்க. குறிப்பா டிடிவியான அமமுகவுடைய தொகுதிகள், அவங்க போட்டியிடும் தொகுதிகள்ல சசிகலா கேண்டிடேட் போடுவாங்க. அந்த இடங்கள்ல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவார் சசிகலா. அதேதான் 2000லேருந்து ஓகே. ஒரு 10,000 வாக்குகளை கண்டிப்பா சசிகலா பிரிப்பார். அப்படிங்கிறது தான் கருதப்படுது. அது வந்து அவங்க ஸ்பாய்லரா இருப்பாங்க. அமமுகவுக்கும், அதிமுகவுக்கும். ஏன்னா, நீங்க ஜெயலலிதா இருக்கும் போது வரை
அவங்க வந்து முக்குளத்தோருடைய பெரிய பிரதிநிதியா சசிகலாவ நினைச்சுட்டு இருந்தாங்க அந்த ஏரியா, அந்த மாவட்ட மக்கள். அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலமே ஒரு காலத்துல நம்ம ஆள வந்து ஜெயலலிதா வச்சிருக்காங்க. கூடயே வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிற மாரி ஒரு பிம்பம் இருந்தது அப்போ. அதனால தான் நீங்க ஓபிஎஸ்ஸ வந்து தற்காலிக முதல்வரா ஜெயலலிதா வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே சசிகலா தான். வேற ம். எந்த கம்யூனிட்டியும் பார்க்கல. தேவர் கம்யூனிட்டி, முக்குளத்தோர் அப்படின்னு அவங்க காரணம் என்னன்னா சசிகலாவுடைய நம்பிக்கை. சசிகலா இருக்கும் வரை துரோகம் நம்மளுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஜெயலலிதாவுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால கண்டிப்பா சசிகலாவும் கண்டிப்பா ஒரு பெரிய ஸ்பாய்லரா இருப்பாங்க. சங்கடத்தை ஏற்படுத்துவார். அதிமுகவுக்கும், அமமுகவுக்கும். அதனால நம்ம நினைக்கிற மாரி ரொம்ப அலட்சியப்படுத்த முடியாது. நம்ம திமுக கூட்டணிக்கு பெரிய பாதிப்பு இருக்க வாய்ப்பில்ல. யாரு ம். ராமதாஸ் அண்ட் சசிகலாவால. ஆனால் அதிமுக கூட்டணி ஒரு பாதிப்பை சந்திக்கும். அதுலலாம் மாற்றமே இல்ல. அது நான் எல்லா தொகுதிகள்லாம் சொல்ல மாட்டேன். குறிப்பா ஒரு 50 தொகுதிகள்ல இருக்கலாம். 2 பேரையும் சேர்த்து சொல்றேன். ராமதாஸ் அண்ட் சசிகலா அவங்க 2 பேருக்குமே சேர்த்து ஒரு 50 தொகுதிகளையும் 2 பேரும் சேர்ந்து பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. அவர்களுடைய வெற்றியை அவங்க 2 பேருமே கெடுப்பாங்க. அதுலலாம் மாற்றம் இல்ல. அதுதான் உண்மை. ஓகே. சசிகலா அவர்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்டின்னா, தனி கட்சியா நான் தொடரப் போறேன் அப்டின்னு சொல்றப்பயே ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் மாரி நான் தனித்து நிக்க மாட்டேன். கூட்டணி அமைச்சு தான் நான் தேர்தல்ல களம் இறங்குவேன். ம். அப்டிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அது எதன் அடிப்படையில சொல்லியிருப்பாங்க? ஒண்ணு டிவிகேவ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லி நெனச்சிருப்பாங்களா? இல்ல ராமதாஸ் கூட்டணிய சேர்த்துக்கலாம்னு நெனச்சு அவங்க சொல்லியிருப்பாங்களா அந்த இல்ல, மாரி? இல்ல. டிவிக்கேவோட போய் பேசுனாங்க. அவங்க அதாவது சசிகலாவுடைய பேக் போனா இருக்கிறது அவருடைய தம்பி திவாகரன். திவாகருடைய பையன் ஜெய் ஆனந்தன் இருக்காரு. ஜெய் ஆனந்த் போயி அவரு விஜய போய் பார்த்து பேசினதா சொல்றாங்க. ம். கூட்டணி சம்மந்தமா பேசினதா மாரி சொன்னாங்க. ஒரு தகவல் சொல்றாங்க. ஆனா அது அது வந்து கைகூடல. அதான் நம்ம சொன்ன மாரி அ விஜய் வந்து ஒரு தெளிவா இருக்காரு. என்ன இருக்காரு? வேண்டாம். பெரிய பெரிய கட்சிகளே நம்ம கூட்டணி யாரும் சேர்க்கல. சேர்க்கலனா யாரும் வரல. இவங்களலாம் போய் நம்ம சேர்ந்து வந்தோம்னா, நம்மளுக்கு வந்து இமேஜ் பாதிக்கப்படும்னு விஜய் நினைச்சிருக்கலாம். ஆனா, அதே மாரி ராமதாஸ் 2, 3 முறை வந்து விஜய்ட்ட பேச ட்ரை பண்ணாரு. பட் விஜய் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. தைலாபுரத்துலேருந்து 2, 3 முறை பேசுறதுக்கு ட்ரை பண்ணாரு. ஃபோன்ல. பார்க்கறதுக்கு இல்ல. ஃபோன்ல பேசுறதுக்கு ட்ரை பண்ணாரு. ராமதாஸ். ஆனா, விஜய் வந்து சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல. அதையும் சொல்றாங்க. அதான் விஜய பொறுத்தவரைக்கும் அதுதான் நீங்க காங்கிரஸ் எதிர்பார்த்தாரு. இல்ல வேற யாராவது பெரிய கட்சிகள் வரும்னு எதிர்பார்த்தாரு. ஒண்ணும் இல்ல. அதனால இவங்கலாம் வந்து முதல் தேர்தல் அவங்களுக்கெல்லாம் அவங்களால என்ன இருக்க போகுது பெருசா? அதனால வேண்டாம்னு அவரு முடிவெடுத்துட்டாரு. அதுதான் இந்த சசிகலாவுடைய நம்பிக்கை விஜய தான் ஆரம்பத்தில இருந்திருக்கணும். நம்ம அப்படிதான் நினைக்கிறேன். பட் ஏற்கனவே சசிகலா தரப்புலயும் சரி, அதே மாரி ராமதாஸ் தரப்புலயும் சீமான்ட்டயும் பேசுனாங்கன்னு ஒரு தகவல் சொல்றாங்க. பட் சீமான் ஓகே. ஆல்ரெடி அவர் ஒரு பாலிசி வச்சிருக்காரு. யாரோடையும் கூட்டணி இல்லை. யாரோடையும் ஷேர் பண்ண மாட்டாரு. 234 தொகுதியிலும் கேண்டிடேட். 117 ஆண்கள், 117 பெண்கள் அப்படிங்கிற ஒரு பாலிசிய வச்சிருக்கிறார். ஸோ அதனால அதிலயும் எடுபடல. பட் இப்போ வந்து அவங்க 2 பேரும் ஏற்கனவே டச்ல தான் இருந்தாங்க. யாரு? ராமதாஸும், சசிகலாவும் கிட்டத்தட்ட ஒரு 1 மாசம், 1 1/2 மாசமாவே அவங்க தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை சம்மந்தமா பேசி பார்த்தாங்க. யாரையாவது போகலாம், யாரையாவது சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் சரியா இல்ல. அதனால இப்போ அவங்க 2 பேருமே து ஒரே ஒரு விஷயத்த வச்சு தான் அரசியல் பண்ண போறாங்க. துரோக அரசியல். நாங்க வீழ்த்தப்பட்டுட்டோம். நியாயம் கேட்டு வர்றோம். இவங்கள விடாதீங்க. இவங்க 2 எல்லாம் துரோகிகள்னு ராமதாஸ் தன்னுடைய மகனான பாமக வேட்பாளர்களுக்கு எதிரா அவர் இறங்கி பிரச்சாரம் பண்ணுவார். சசிகலா அதிமுக மற்றும் அமமுக வேட்பாளர்களுக்கு எதிரா அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதுதான் என்னோட ஆனா, சசிகலாக்கு எதிரின்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஏடிஎம்கே தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லப்படுது. ஏன் அப்டின்னா, முதுகுல குத்திட்டாங்கன்ற மாரி சொல்றாரு. இப்போ அப்பா, பையன் எப்பனாலும் சேர்ந்துப்பாங்க அப்டிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப எப்டி எந்த அடிப்படையில இவர கூட்டணியில சேர்த்துக்கிட்டு, இப்ப இந்த டைம்ல வெற்றி கொள்ள முடியும்? எத்தன தொகுதி வெற்றி கொள்ள முடியுன்ற மாரி இருக்கும் சார்? இல்லம்மா நீங்க அப்பா, பையன் சேருவாங்களா அப்படிங்கிறது தான் மேட்ரு. பட் முயற்சி பண்ணுச்சு. யாரு? பிஜேபி முயற்சி பண்ணுச்சு. கு குருமூர்த்தி வந்து பார்த்தார். தைலாபுரத்தில ராமதாஸ்ட்ட உட்காந்து பேசினார். பட் ராமதாஸ் ஒத்துக்கல.
ஏன்னா தன்னுடைய மகன் பெரிய லெவலில் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாருங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு இருக்குது. அதே மாதிரி சைதை துரைசாமி முன்னாள் சென்னை மேயர் அவரும் வந்து பேசினார். அவங்க 2 பேருமே வந்து உட்காந்து கிட்டத்தட்ட மணிக்கணக்காக பேசினாங்க ராமதாஸ்ட்ட. ராமதாஸ் ஒரே ஒரு லைன் தான் அவர், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த கட்சிக்கு நான் தான் தலைவர் அப்படிங்கிறதுல ராமதாஸ் தெளிவாக இருந்தார். அன்புமணி என்ன சொல்லிட்டாரு, கட்சி என்கிட்ட வந்துருச்சுங்க, அவர் ஓய்வு எடுக்க சொல்லுங்க அப்படிங்கிறது தான் அங்கே அவருடைய பிளான். ஸோ அதனால் அவங்க 2 பேருமே இனிமேல் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பிஜேபி ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துச்சு, பெருசாக இல்லை. ஏன்னா அதனால் இன்னொரு விஷயம் நடந்தது. என்ன பண்ணுச்சு, அதிமுக என்ன பண்ணிட்டு திடீர்னு அன்புமணியை டக்குன்னு டேக் ஓவர் பண்ணி கையில் எடுத்து அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனது ராமதாஸ்க்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்திடுச்சு. ஏன் நல்லதா கெட்டதா, நீங்கள் 2 பேரும் ஒன்றா வாங்க, அதான் சரியாக இருக்குன்னு பிஜேபி திங்க் பண்ணுச்சு. ஆனால் ஏடிஎம்கே எடப்பாடி அதை கண்டுக்கல. காரணம்னா எடப்பாடிக்கு சேலத்தில் அவருடைய தொகுதிக்கு வன்னியர் கணிசமான வாக்குகள் இருக்குது, அதில் எப்படியாவது நம்மளுக்கு வேணும் அப்படின்னு உடனே அன்புமணியோட ஒரு கூட்டணி போட்டால் தான் நிரந்தரமாக அவங்க 2 பேரும் பிரியறதுக்கு ஒரு காரணம். ஏன்னா 2 இல்லைங்க, நீங்கள் 2 பேர்த்திட்டையும் பேசியிருந்தாருன்னா அது கொஞ்சம் சுமூகமாக ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் எடப்பாடி சுத்தமாக பிரித்து விட்டார். அதுதான் ஒரு விஷயம். பட் சசிகலாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அவங்களுக்கு துரோகம்ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு யார், அதிமுகனாலும் கூட நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் வந்து டிடிவி மேலே. அவங்களுக்கு நம்ம தான் கொண்டாந்தோம், நம்மளை நம்பி தான் அமமுக ஆரம்பித்தார், நம்ம பெரிய லெவலில் ஃபண்டு கூட நம்ம பண்ணோம் அவங்களுக்கு. அவர் உறவினர், அவர் அக்கா பையன், அவர் இப்படி அவரே நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாருங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்கு. ஸோ அதனால தான் இப்பயும் கூட ராமதாஸ் அன்புமணி பேரெல்லாம் சொல்லி விமர்சனம் பண்ணுறாரு. சசிகலா டிடிவியோடைய பெயரை கூட சொல்லி அவங்க பேசுறதில்ல. பழனிசாமி பேரையாவது சொல்லுவாங்க, நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டிடிவியோட பெயரை அவர் சொல்வதில்லை. இப்போ ராமதாஸ் வந்து இப்போ சசிகலாவை நம்பி கூட்டணி அமைச்சிருக்காரு. ஏன் அவர் திமுகவில் போய் சேர்றதுக்கு விருப்பம் இல்லையா, இல்லை அவரை சேர்த்துக்கலையா சார்? இல்லை, சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துட்டு. ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது வந்து பையன் வந்து அவன் அதிமுக கூட்டணி போயிட்டார், ஸோ நம்ம திமுக கூட்டணி போகலான்னு ட்ரை பண்ணார். திருமாவளவன் ஒத்துக்கல. ஏன்னா திருமாவளவன் ஒரு பெரிய பாலிசி எடுத்துட்டார். அவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுத்தார். என்ன முடிவு எடுத்தார்னா, நீங்கள் பாமக மற்றும் பிஜேபி இருக்கும் கூட்டணியில் நான் பங்கேற்க மாட்டேன்னு சொன்னார். ஜாதி ரீதியான மோதல்களுக்கெல்லாம் காரணம் ராமதாஸுடைய சில விஷயங்கள் தான் அப்படின்னு திருமாவுக்கு ஒரு ஆணித்தரமாக நம்புகிறார். அதனால தான் அவர் என்ன சொன்னார், பாமக அதே மாதிரி மதவாத கட்சியான பிஜேபி பாஜக 2 பேரும் இருக்கிற கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பாலிசி. பட் இப்போ திமுகவில் சில பேர் கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாங்க திருமாட்ட, நம்ம பக்கம் வரட்டும், ஏன்னா அது இல்லை, பாமகவே இங்கே இல்லை, ராமதாஸ் மட்டும் தானே வராரு, அவர் ஒரு வேறு மாதிரி ஒரு அமைப்பை வச்சு நம்ம கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு 3-4 தொகுதிகள் வைத்து கூட பேசிலாம் பார்த்தாங்க. அது திரும்ப வந்து ஒரு பிடிவாதமாக இருந்துட்டார். இல்லை என்னுடைய பாலிசியில் நான் மாற மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை அதை மீறி நீங்கள் சேர்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது திமுகவுக்கு வந்து ஒரு மாதிரி சங்கடத்தை ஏற்படுத்தினது. வேண்டாம் உங்களுக்கு பிடிக்கலன்னா வேண்டாம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லிட்டதுனால ராமதாஸுக்கு வேறு ஆப்ஷன் எல்லாம் போயிடுச்சு. நீங்கள் வந்து டிவிக்கே நம்மளுக்கு சுத்தமாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை ராமதாஸ்க்கு. திமுக வந்து சங்கடம், திமுகவுக்கு போனால் திரும்ப நான் போயிடுவேங்கிற மாதிரி சொல்லிட்டார். அதனால் திமுகவுக்கும் சங்கடம். ராமதாஸ் புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒதுங்கிட்டார், வேறு வழி இல்லை. அதனால தான் இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா சேர வேண்டிய கட்டாயம் அவங்க 2 பேத்துக்கும். ஓகே, இப்போ சசிகலாவுக்கு ராமதாஸ் வந்து கூட்டணி அமைச்சுக்கிறது ஒரு பலமாக தான் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வழி இல்லையே, எதிரிக்கு எதிரி நண்பன்னு தான் அரசியல்ல, அதில் மாற்றம் இல்லை. 2 பேரும் அவங்க 2 பேருமே இந்த தேர்தலில் போட்டியிடாமல் போயிட்டாங்கன்னா அவங்க 2 பேரும் காணாமல் போயிடுவாங்க. அவங்க 2 பேரும் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து ராமதாஸ் தன்னுடைய பலத்தை காட்டி பாமகவை தோற்கடித்தால்தான் அன்புமணிக்கு தெரியும் நம்ம அப்பாவுடைய பலம் என்ன, நம்ம அப்பாவோட சேர்ந்தால் தான் நம்மளுக்கு பலங்கிறத அவர் உணர்த்தணும்னு நினைக்கிறார் ராமதாஸ். அதே மாதிரி சசிகலா கிட்டத்தட்ட 30 வருஷம் 40 வருஷமாக ஜெயலலிதாவோட பயணம் பண்ணவங்க, பல பேரை உருவாக்குனாங்க. இன்றைக்கும் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள், அதிமுக உள்ள தலைவர்கள் எல்லாமே சசிகலாவால் உருவாக்கப்பட்டவர்கள். பலரும் பாதிக்கப்பட்டார்கள், அதெல்லாம் வேறு விஷயம்.
சசிகலான்னு உருவாகின ஆட்களும் இன்னும் இந்த தென் மாவட்டங்கள்ல இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அது. அதில இன்னொன்னு யாரு? டிடிவி. டிடிவியும் தனக்கு துரோகம் பண்றாரு அப்படிங்கிற மாரி. அதனால தான் அவங்க 2 பேருக்குமே ஒரு ஒரு இந்த தேர்தல்ல நம்மளுடைய பலத்த காட்டணும். நம்மள புறக்கணிச்சாங்கல்ல. நம்ம முதுகுல குத்துனாங்கல்ல. நம்ம அவங்கள விடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ நம்மளுடைய பலத்த காட்டுவோம். அதிமுகவ தோற்கடிச்சு காட்டுவோம். அமமுகவ தோற்கடிச்சு காட்டுவோம். அப்போ நம்மள்ட்ட ஒரு நாள் வந்து கேட்பாங்கல்ல. அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சசிகலாவுடைய வெறி. அவங்க 2 பேருமே அந்த ஒரு கோவத்தில தான் இருக்கிறாங்க. பட் தேர்தல் முடிவுகள் எந்த அளவுக்கு இருக்கும்? நம்மளுடைய கணிப்பு என்னன்னா, 2000லேருந்து 10,000 வாக்குகள் சில தொகுதிகள்ல பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பு. ஓகே. இப்போ சசிகலா வந்து ராமதாஸ்க்கு எத்தன தொகுதி குடுப்பாங்க சார்? ஏன்னா ஏடிஎம்கேல இருந்து இன்னும் அதிகாரப்பூர்வமா வெளில வரல. ஆனா அவருக்கு அன்புமணிக்கு பார்த்தீங்கன்னா, 17 தொகுதி வழங்கப்படும் அப்படிங்கிற மாரி ம். தகவல் வந்திருக்கே தவிர, இன்னும் அதிகாரப்பூர்வமா வரல. வரல. ஆனா இவருக்கு அதிகமா தொகுதி கொடுக்கப்படுமா ராமதாஸ்க்கு? இல்ல சசிகலா ராமதாஸ்க்கு முக்கியமானது, நீங்க அன்புமணி நிக்கக்கூடிய தொகுதிகள்ல எனக்கு வேணும்னு கேட்பார். அதே மாரி சசிகலா அமமுக நிக்கிற தொகுதியில நான் நிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இது மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்டிங், பெரிய அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாரி அதிமுகல தன்னை ரொம்ப விமர்சனம் பண்ண நபர்கள் எல்லாத்தையும் விடக்கூடாதுன்னு நெனப்பாங்க. புரியுதுங்களா? தன்னை விமர்சனம் பண்ணவங்க, ஜெயக்குமார்ன்னு விடமாட்டாங்க அவங்க, சசிகலா. அதே மாரி ஆர்வி உதயகுமார், இந்த விஜயபாஸ்கர் ஹெல்த் மினிஸ்டரா இருந்தார்ல, பிராலிமலை ம். விஜயபாஸ்கர். அவங்களெல்லாம் அவரால உருவாக்கப்பட்டவங்கல்ல அவங்கலாம். நீங்க இவரு ஜெயக்குமார் கணக்குல இல்ல. நீங்க ஆர்வி உதயகுமாரு, நீங்க விஜயபாஸ்கர் இவங்க எல்லாமே வந்து சசிகலா தான் உருவாக்குனாங்க. இப்ப அவங்களெல்லாம் கூட நம்மள துரோகம் பண்ணிட்டாங்களேங்கிற வருத்தம் இருக்கும். அதனால தென் மாவட்டங்கள்ல முக்கியமான நபர்கள் அதிமுகல போட்டியிடும் நபர்கள்லயும், அமமுக தொகுதிகள்லயும் அவங்க நிப்பாங்க. அதுல மாற்றம் இல்ல. அதே மாரி ராமதாஸும் அப்படிதான். அன்புமணி எங்க கேண்டிடேட் போடுறாரோ அங்க நிப்பாங்க. அதே மாரி குறிப்பா எடப்பாடி பழனிசாமி நிக்கும். எடப்பாடியும் ராமதாஸ் கேண்டிடேட் போடுவார். ஏன்னா, அவருக்கு எடப்பாடி மேலேயும் ஒரு கோவம் இருக்கும் அவங்களுக்கு. இதுதான் தற்போதைய நிலையா இருக்கு. சசிகலா மற்றும் ராமதாஸோட கூட்டணி எந்த அளவுக்கு ஏடிஎம்கேக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெளிவா சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.